கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தயவு செய்து ஜெபித்து கொள்ளுங்கள். எங்களுடைய சபை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஜெபத்தினால் எங்களை தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சி நமது ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு செவ்வாய் இரவு 7:30 மணிக்கும், புதன் காலை 8:30 மணிக்கும், வியாழன் இரவு 8 மணிக்கும், வெள்ளி காலை 6:30 மணிக்கும் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுடைய ஜெபமோ ஒத்துழைப்போ எங்களுக்கு தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற தேவனுடைய வார்த்தைகள், நம்முடைய தேவன் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். நம்மால் அறிய முடியாததை, நாம் எவ்வளவு உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணினாலும் கண்டுபிடிக்க முடியாததை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், எரேமியா 33வது அதிகாரத்தின் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன், பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீங்கள் அறியாததும் உங்கள் சிந்தனைக்கு எட்டாததும். நீங்கள் இதுவரைக்கும் அதை அறியவே இல்லை. எவ்வளவு உட்கார்ந்து நீங்கள் சிந்தித்தாலும் யோசித்தாலும் உங்களால் அதை அறிந்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை நடக்காததை ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். எவ்வளவு நம்ம உட்கார்ந்து யோசித்தாலும் ஆராய்ந்தாலும் நாம் கண்டுபிடிக்கவே முடியாத, நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாத ஒன்றை கர்த்தர் செய்கிறார். அதான் நம்முடைய தேவன். அதுதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை. சங்கீதம் 126வது சங்கீதத்தில் சியோனின் சிறையிருப்ப கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புகிறது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் பொழுது எப்படி இருக்குது? சொப்பனம் காண்கிறது போல இருக்கு. ஏதோ ஒரு கனவு கண்டது போல இருக்கு, நம்பவே முடியல. அதான் தேவனுடைய கிரியை. பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். உள்காவல் அறையிலே தொழுவ மரத்திலே மாட்டி வைக்கப்பட்டிருக்குது. வகுப்புக்கு 4 சேவகர்களை 4 வகுப்பு 4 அடுக்கு பாதுகாப்புக்குள்ள சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். ராத்திரியில் தேவனுடைய தூதன் பேதுரு இருந்த அறைக்குள் பிரவேசிக்கிறான். ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. பேதுரு விழாவில் தட்டி எழுப்பி வெளியே அழைத்து கொண்டு வருகிறார்.
அந்த சிறைச்சாலையின் கதவு தானா திறக்குது, நகரத்திற்குள் போகிற இருப்பு கதவு தானாவே திறக்குது. பேதுரு இது எல்லாவற்றையும் பார்க்கிறான். இது ஏதோ சொப்பனம் என்று நினைத்து கொண்டான். இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, இப்படியெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை, இது ஏதோ கனவு என்று நினைத்த அந்த நகரத்தின் வீதியிலே கொண்டு வந்து பேதுருவை தேவதூதன் விட்ட பிறகுதான் பேதுருவுக்கு புத்தி தெளிகிறது. நான் கண்டது கனவு அல்ல, நிஜம். இது நிஜமாவே நடக்குது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற காரியங்கள் நம்மால் கிரகிக்கவே முடியாது, அறியவே முடியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து விடுதலை தாங்க. சில நேரங்களில் நீங்கள் உட்கார்ந்து யோசித்தாலும், நான் என்னுடைய வியாதி சுகமாக ஜெபிக்கிறேன், டாக்டரே சொல்லிட்டாங்க சுகமாக வாய்ப்பில்லை. எப்படி சுகமாகும்? நீங்கள் எவ்வளவு உட்கார்ந்து யோசித்தாலும் உங்களுக்கு விடை கிடைக்காது. ஆனால் தேவன் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் அதை நடப்பிக்க வல்லவராகவே இருக்கிறார். எங்கள் சபையில் ஒரு பாட்டி அம்மா, அவங்க மகளுக்கா மகள் 15 வயசு பிள்ளை, அவள் இருதயத்தில் ஒரு பாதிப்பு. ஸ்கூலில் ஒரு நார்மல் செக்கப் எல்லா பிள்ளைகளுக்கும் பண்ணாங்க. அப்போ தான் இவளை செக் பண்ண பொழுது இருதயத்தில் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணியாச்சுன்னா இருதயத்தில் ஒரு பெரிய பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. டாக்டர்ஸ் இது சுகப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிதாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த குடும்பம் மிகப்பெரிய கலக்கத்துக்குள்ளானது. ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அந்த அம்மா சபைக்கு வரக்கூடியவங்க ஒழுங்காக வருவாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என் மகளுக்கு இந்த மாதிரி நிலைமை, ஜெபிக்கணும், இந்த நாளில் ஆப்ரேஷன் வச்சிருக்குது, டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பிள்ளை பிழைப்பதற்கு வாய்ப்பு கம்மின்னு சொல்லிட்டாங்க, ஜெபிக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். சபை இணைந்து ஜெபித்தது, ஆப்ரேஷன் முடிந்தது. டாக்டர் முடிஞ்சு வந்தப்போ இவங்க கேட்டாங்க, குழந்தை பிழைக்காது சொன்னீங்களே, இப்போ எப்படி இருக்குது? ஆப்ரேஷன் முடிஞ்சதில்லை, பிள்ளை எப்படி இருக்குது? அந்த டாக்டர் கேட்டாங்களா, உங்கள் குழந்தை பிழைக்காதுன்னு யார் சொன்னாம்மா? உன் குழந்தை பிழைத்து விட்டது, சுகம் அடைந்து விட்டது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சொல்லிட்டாங்க. பாருங்க, நம்மால நம்ப முடியாது, இப்படியெல்லாம் நடக்குமா? நம்ப முடியாது. ஒரு தாயார் இப்படிதான் வந்தாங்க. அவங்க மகன் ரொம்ப மதுபானத்துக்கு அடிமைப்பட்டு குடித்து வெறித்து நண்பர்களோட அங்கங்கே ரோட்டில் விழுந்து கிடப்பான். இந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட அம்மா, சபைக்கு வரக்கூடியவங்க. ஒரு பையன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், இந்த பையன் ஒரு துன்மார்க்கனை போல நடக்கிறான். இந்த தாய்க்கு இந்த மகனால் மிகப்பெரிய வேதனை. இவங்க ஜெபிக்கக்கூடியவங்க, தேவ சமூகத்தில் ஜெபமிட்டே இருப்பாங்க, ஆண்டவரே என் மகனை மாற்றுங்க. அடிக்கடி என் இடத்துல வந்து ஜெபிக்க சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்லுவேன், கத்தவங்க மகனை மாற்றுவார், ரட்சிப்பார். எப்படி பாஸ்டர் நடக்கும்? எவ்வளோ நாள் ஆயாச்சு, எப்படி நடக்கும்? இவன் திருந்துவானா? அவங்க அடிக்கடி கேட்குற கேள்வி, என் மகன் திருந்துவானா பாஸ்டர்? என் பையன் திருந்துவானா, மாறுவானா? நடந்தது என்ன தெரியுமா? தேவன் அந்த மகனை சந்தித்தார். முழுமையாய் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டான். இன்னைக்கு வெளிநாட்டில் நல்ல வேலையில் சமாதானமாக இருக்கான். தினமும் தாயாருக்கு ஃபோன் பண்ணுவான், அன்பாக பேசுகிறான். துன்மார்க்கமாய் நடந்து தன் தாயை அடித்து உதைத்து சித்திரவதைப்படுத்தி தன் தாய்க்கு ஒரு வேதனையாக இருந்த மகன் இப்பொழுது அன்பாக பேசுகிறத இந்த அம்மாவை நம்பவே முடியலை. என் மகனா இப்படி பேசுகிறான், ஆச்சரியப்படுறாங்க. பாஸ்டர்
என் பையன்கிட்ட அன்பா பேசுறான், நம்பவே முடியல. அந்த அம்மா சொன்ன, என் மகளுடைய மகள் குழந்தை பிழைத்து கொண்டது, நம்பவே முடியல. எப்படி இது நடந்ததே தெரியல. ஆம், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கிரியைகள் அது பயங்கரமாயிருக்கும், ஆச்சரியமாயிருக்கும், நம்மால் சிந்தித்து பார்த்து விளங்கி கொள்ள முடியாததா இருக்கும். அதுதான் ஜெபத்திற்கு தேவன் கொடுக்கிற பதில். ஜெபம் என்பது சாதாரண ஒன்று அல்ல. நாம் தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற கிரியைகள் நம்மால் நம்ப முடியாததும் கிரகிக்க முடியாத, ஆராய்ந்து அறிய முடியாததா இருக்கும். ஆராய்ந்து அறிய முடியாததா இருக்கும். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. இயேசு வருகிறார், கல்லறையின் கல்லை எடுங்கள். லாசருவின் சகோதரி மார்த்தாள் சொல்றாங்க, ஐயோ 4 நாள் ஆச்சியா, இப்ப நாரும். இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ நினைக்கிற மாதிரி அல்ல. நீ சிந்திக்க முடியாததை, உன் சிந்தனையிலே வராததை, உனக்கு எட்டாததை, உன் அறிவுக்கு எட்டாததை செய்கிற வல்லமையுள்ள தேவன் நான். நம்பு. நீ அறியாததும் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டேன். அறிவுக்கு எட்டாது, எவ்வளவு உட்கார்ந்து யோசிச்சாலும் விளங்காது, அதை செய்கிற தேவன் நான். விசுவாசி. கல் புரட்டப்பட்டது. லாசருவே வெளியில வா. மரித்தவன் உயிரோடு எழும்பி வெளியிலே வந்து நிற்கிறான். எப்படி இது நடந்தது? எப்படி நடந்திருக்கும்? எவ்வளோ உட்கார்ந்து யோசிச்சாலும் விட தெரியாது. அதுதான் தேவனுடைய பராக்கிரமம். நாம் அறியாததையும் நமக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில செய்வார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, மிகவும் கலங்கி போன நிலைமையில் இருக்கீங்கல்ல, வாலிப மகளே, உள்ளம் உடைந்து போன நிலைமையில் இருக்கீங்கல்ல, எப்படி என் வியாதி சுகமாக போகுது, என் குடும்பம் எப்படி மீண்டு வரப்போகுது, என் தொழில் எப்படி மீண்டு வரப்போகுது, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்போ மாறும், எப்படி மாறும்? நீங்க எவ்வளவு உட்கார்ந்து யோசிச்சாலும் புரிந்து கொள்ள முடியாததை, உங்க அறிவுக்கு எட்டாததை கர்த்தர் செய்வார். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வாராங்க. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனுடைய சேனை விரட்டிட்டு வருது. எப்படி பிழைப்போம் தெரியாது. மோசே தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், மோசே நீயே உன் கையை நீட்டு, உன் கோலை உயர்த்து, சமுத்திரத்தை பிளந்து விடு. நீயே செய்ப்பா. யாத்திராகமம் 14:16 இருக்கு. நீயே கடலை பிளந்து விடு, நீயே கோலை உயர்த்து. இது மோசே அறியாததும் அவனுக்கு எட்டாததுமான ஒன்று. மோசே இப்போ உட்கார்ந்து எத்தனை நாள் உட்கார்ந்து யோசிச்சாலும், நான் கையை நீட்டுனா, நான் கோலை உயர்த்தினா என்ன நடக்கும், என்ன நடக்க போகிறது தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன் கோலை நீட்டு, பிளந்து விடு. அறியாதது, எட்டாதது. மோசே தன் கரங்களை உயர்த்தினான், கோலை நீட்டினான். சமுத்திரம் இரண்டா பிளக்குது. ஏறத்தாழ 20 கிலோமீட்டருக்கு சமுத்திரம் இரண்டாக பிளந்து வழிபடுகிறது. லட்சக்கணக்கான வழிகள், லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் தரை வழியாக, உலர்ந்த தரையா இருக்குது, தரை கடந்து போகிறார்கள். நம்ப முடியாத ஒன்று தேவன் செய்கிறார். சிந்தித்து பார்க்க முடியாததை கர்த்தர் செய்கிறார். தேசமெங்கும் பஞ்சம். கர்த்தர் எலியாவிட்ட சொல்றாங்க, நீ கேரி தாற்றண்டையிலே போய் இரு,
2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தர் எலியாவிட்ட பேசுறாங்க. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். கர்த்தர் சொல்றாங்க, நீ போ, அந்த ஆற்றண்டையில ஆத்தங்கரையில போய் உட்கார். ஆற்றினுடைய தண்ணீரை நீ குடிப்பாப்பா. எங்கேயுமே தண்ணி இல்லை, வறண்டு கிடக்கு. தேசம் எங்கும் பஞ்சம். ஒரு புல் பூண்டு கூட தேசத்துல இல்லை. ராஜாவே புல்லை தேடி அலைகிற காலமா இருந்தது. நீ ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் போ. எப்படி தண்ணி வரும் தெரியாது. காகம் உனக்கு ஆகாரத்தை கொண்டு வரும். எலியா உட்கார்ந்து யோசிச்சு இதுக்கு விட கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே விசுவாசித்தான். அப்படியே கர்த்தர் காகங்கள் அவனுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்ததுன்னு பார்க்கிறோம். கொஞ்ச நாள்ல ஆத்து தண்ணி தீர்ந்து போச்சு. இப்ப கர்த்தர் சொல்லுகிறா, சாரி பார்த்து ஊருக்கு போ, அங்க ஒரு விதவை தாய் இருக்கிறா, அவருடைய வீட்டுல போய் தங்கு. அவருடைய வீட்டு சூழ்நிலை என்ன? அவளே பஞ்சத்தில் அடிபட்டு கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. தானும் தன் மகனும் செத்து போலான்னு தற்கொலை எண்ணத்தோட இருக்குது குடும்பம். அங்கு ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த விதவை தாயா என்னை போஷிக்க போகிறாள். எலியாவால கண்டுபிடிக்க முடியாது, சிந்தித்து அறிய முடியாது, எட்டாதது. அந்த அம்மாட்ட எலியா சொல்றாங்க, எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா. என்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்கு, அந்த கொஞ்சத்தில் ஒரு சிறிய அடை எனக்கு சுட்டுட்டு வா. பஞ்ச காலம் எல்லாம் மாவு, பானையில மாவு, கலசத்துல எண்ணெய் குறையாது. நம்பக்கூடிய ஒன்றா இது? எப்படி நடக்குங்க இது? எடுக்க எடுக்க மாவும் எண்ணெயும் எப்படி வரும்? எவ்வளவு உட்கார்ந்து யோசித்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற பெரிய காரியங்கள் நாம் அறியாததும் நமக்கு சிந்தனைக்கும் அறிவுக்கும் எட்டாததுமான இருக்கு. அது ஜெபத்தினால் நடக்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறதுனால் நடக்கிறது. தேவ சமூகத்தை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிற ஜெபம் நாம் கிரகித்து பார்க்க, சிந்தித்து பார்க்க முடியாத அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்து விடுகிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது, எப்படி நடக்கும்? இனி நீங்க எந்த சயின்டிஸ்ட் உட்கார்ந்து ஆராய்ந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானி உட்கார்ந்து சிந்தித்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நாம் தேவனுடைய வார்த்தைகளை அப்படி விசுவாசிக்க வேண்டும். இது எப்படி நடக்கும் என்று ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. தேவன் நம்ம இடத்தில் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரா? நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரா? தேவன் உங்களுக்கு இதை செய்வேன் என்று சொல்லுகிறாங்களா? அப்படியே நம்புங்கள். அதை ஆராய்ந்து பார்க்காதிருங்கள். எப்படி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணினாலே நீங்கள் அவிசுவாசப்படுவீர்கள். இதை கர்த்தர் செய்வார். இது என் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, என் அறிவுக்கு அப்பாற்பட்டது. இதை செய்ய என் தேவனுக்கு வல்லமை உண்டு. நம்புங்கள். உங்க தொழில் நஷ்டப்பட்டு போயிருக்குது, எல்லாவற்றையும் இழந்துட்டீங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் உனக்கு நான் கட்டுவிப்பேன். மறுபடியும் நீ இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வாய். மறுபடியும் உன் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதியோட மிகப்பெரிய சிரமத்தை சில வருடமாய் அனுபவிக்கிறீர்கள். டாக்டர்ஸே முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என் தழும்புகளால் நீ சுகமாவாய், நான் உன்னை குணப்படுத்துவேன். எப்படி இது நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசிங்கள். தேவன் அதை செய்வார். எழும்பவே முடியாம, நடக்கவே முடியாம சிரமப்படுறீங்க, தேவன் உங்களை நடக்க வைப்பார். நம்புங்கள். தேவனுடைய பெரிய காரியங்களை நம்புங்கள். ஜெபியுங்கள். எனக்கு அவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் அறியாததும்
எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் அவர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்புங்கள். தேவன் அதை செய்தே தீருவார். அவரால் அதை செய்ய முடியும். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38 வாசிக்கும் போது, ஜனங்கள் எல்லாம் பசியா இருக்கிறாங்க. இயேசு சீசர்களை சொல்றாங்க, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கணும். சீசர் சொன்னாங்க, இப்ப கடையெல்லாம் இருக்காதுயா, வனாந்தரம் எங்கேயாவது கடை. 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் எல்லாரும் பத்தாது. ஜனங்கள் திரளா இருக்காங்க. 5000 புருஷர்கள், ஏறத்தாழ 30,000 பேர். எப்படி சாப்பாடு கொடுக்கறது? உங்ககிட்ட என்னையா இருக்குது? ஒரு சிறு பையன்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு, கொண்டு வாங்க. 5 அப்பங்கள் 2 மீன் உண்டு. இப்ப இயேசு சொல்றாங்க 39ஆம் வசனத்துல, எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியா உட்காரும்படி கட்டளை இடுங்கள். எல்லாரும் வந்து பந்தியில் இருங்க. இருக்கிறது 5 அப்பமும் 2 மீனும். எப்படி எல்லாருக்கும் கொடுக்கறது? எல்லாரையும் வந்து சாப்பிட உட்கார வேற சொல்லிட்டாங்க. எப்படி கொடுக்கறது? எவ்வளவு நேரம் உட்கார்ந்து யோசிச்சாலும் அதுக்கு விட தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா தேவன் செய்கிற பெரிய காரியங்கள் நம்ம சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது, நமக்கு எட்டாததா இருக்கிறது. இயேசு அதை ஆசீர்வதித்து 41ஆம் வசனத்தில் அவர் அந்த 5 அப்பங்களை இந்த 2 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களை எல்லாருக்கும் பங்கிட்டார். 42ஆம் வசனம் சொல்லுது, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். திருப்தியா சாப்பிட்டாங்க. அதோட முடிஞ்சதா? 43 சொல்லுது, மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகள் 12 கூட நிறைய இருக்குது. 12 கூட நிறைய. மாணவர்களே, நம்முடைய தேவன் அதிசயமானவர். 44ஆம் வசனம் சொல்லுது, அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தாங்க. 5000 பேர் புருஷர்கள். எப்படிங்க இது சாத்தியம்? எப்படி இது நடக்கும்? நம்முடைய மனித மூளையால் இதை அறிந்து கொள்ள முடியாது. அது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அற்புதம் செய்கிற வல்லமை. நீங்களும் உங்க வாழ்க்கையில நம்புங்க. உங்க மனித மூளை சொல்லுகிறத நம்பாதீங்க. இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைங்க, இந்த வியாதியெல்லாம் சுகமாக வாய்ப்பே இல்லை, மறுபடியும் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர வாய்ப்பே இல்லை, இனி கற்பம் தரிக்க வாய்ப்பே இல்லை, இனி தொழில் ஆசீர்வதிக்கப்பட வாய்ப்பே இல்லை, கடன் பிரச்சனை தீர வாய்ப்பே இல்லையா, இதெல்லாம் படித்து இனி பாஸ் ஆகி வர வாய்ப்பே இல்லை, இனி உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, இனி உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பே இல்லை. உங்க மூளை சொல்லுது, உங்க அறிவு இப்படி சொல்லுது. ஆனால் தேவனுடைய கிரியைகள் நம்முடைய அறிவுக்கு எட்டாதது, நம்முடைய சிந்தனைக்கு எட்டாதது. எப்படி இது நடந்தது என்று நீங்கள் பிரமிக்கத்தக்கதாக இருக்கும். அதை தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய விரும்புகிறார். அதற்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாயிருங்கள். எப்படி அதை பெற்றுக்கொள்வது? ஒரே வழி, ஜெபம். நீங்கள் ஜெபியுங்கள், பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்க சிந்தனைக்கும் உங்க மூளைக்கும் உங்க அறிவுக்கும் அப்பாற்பட்டதை எதிர்பாருங்கள். அவரால் அதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புங்கள். அவர் கல்யாண வீட்டில் இயேசு போகிறார். திராட்சரசம் குறைபட்டது. இயேசு என்ன சொன்னார்? கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள். தண்ணீரை எடுத்து பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுத்து பரிமாறுங்கள். கொண்டு போய் ஊத்தினா முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் சுவை உள்ளதா இருக்கிறது. எப்படி இது நடந்தது? எப்படி இது நடக்கும்? எப்படி இது நடக்க சாத்தியம்? நம்ம மூளையினால கண்டுபிடிக்க முடியாது. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர்.
என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். எப்போ தெரியுமா? நீங்கள் ஜெபிக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. அவங்க ஏசப்பா சொன்னாங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எத்தனை அற்புதமான தெய்வம், எவ்வளவு வல்லமையான தெய்வம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்யப்பா. உம்முடைய பிள்ளைகளால் நம்ப முடியாத, இவருடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, இவர்களுக்கு எட்டாத பெரிய காரியங்கள் நடக்கட்டும். இனி என்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்கு வாய்ப்பே இல்லை, விடுதலைக்கு வழியே இல்லை, உயர்வுக்கு வழியே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு நீர் எவ்வளவு அதிசயமான தெய்வம் என்பதை காண்பியும் அப்பா. கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற வாய்ப்பே இல்லை என்று குழம்பிக் கொண்டிருக்கிற இவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அதிசயமான பெரிய காரியங்களை நீர் இவர்களுடைய வாழ்க்கையை செய்து இவர்கள் உள்ளத்தை மகிழ பண்ண, இவருடைய கலக்கங்களை மாற்ற, வேதனையோடு இருக்கிற இந்த சகோதரன், மனம் உடைந்து போயிருக்கிற இந்த சகோதரி, கலங்கி போயிருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்படி, இவர்கள் எதிர்பார்த்திராத, இவர்கள் அறியாத, இவர்கள் சிந்தனைக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வீராகப்பா. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவ கரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி சுகம் அடையாதா? இந்த துக்கம் மாறாதா? இந்த நெருக்கம் மாறாதா? என் கணவனர் திருந்து விட மாட்டாரா? என் பிள்ளைக்கு வேலை கிடைக்காதா? திருமண காரியங்கள் வாய்க்காதா? கற்பத்தின் கனி உண்டாகாதா என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பெரிய பெரிய அதிசயங்களை இன்றைக்கு செய்வீராக. நம்ப முடியாத, கிரகிக்க முடியாத, மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். என் தேவன் அப்படியே நீர் செய்து ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். உங்க நாமம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர்